வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள் நாளொரு நற்சிந்தனை. அக்டோபர் 3 செயல் விளைவு தத்துவம். உடல் மன ஆற்றல்களை இயற்கை ஆற்றல்களுக்கு உட்படுத்தியும் ஒத்தும் செயல்படுத்தினால் பேரறிவையும் பேராற்றலையும் இயல்பாக கொண்ட இயற்கையானது உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்தியாகவும் வெற்றி மற்றும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அமையும் என்பதே வாழ்வின் பயன்களை ஆழ்ந்து சிந்தித்து கண்ட தெளிவு ஆகும். இதுவே தன்முனைப்பின் அடக்கம். தன்முனைப்பு அடங்கப் பெற்ற மனிதனுக்கு இறைநிலையின் பேராற்றலும் பேரறிவும் சொந்தமாகி விடுகின்றன. இந்த உண்மையினை பேரறிஞர் வள்ளுவப் பெருந்தகை எவ்வாறு உணர்த்தியிருக்கிறார் என்று அவர் அருளிய ஒரு குறளின் மூலம் உணரலாம். அடக்கம் அமர் அருள் உய்க்கும், அடங்காமை ஆர் இருள் உய்த்து விடும். தனி மனிதன், மனித சமுதாயம், மனித குலம் எவரெனினும் அடக்கம் என்ற உயர் நெறியை உணராமலும் அதன் வழியே வாழாமலும் அடங்காமை என்ற குழியில் வீழ்ந்து அதனால் விளையும் பெருகும் துன்பங்களே மனித குல வாழ்க்கை துன்பங்கள் ஆகும். இயற்கை நியதியை அறியாமலோ அலட்சியம் செய்தோ உணர்ச்சி வயப்பட்டோ மனிதன் செயலாற்றும் போது ஏற்படும் விளைவுகள்தான் துன்பங்கள், பொருளிழப்பு, ஏழ்மை, நோய்கள், உறுப்பிழப்பு, அகால மரணம் ஆகிய அனைத்து கேடுகளும் ஆகும். செயல் விளைவு தத்துவத்தில் முதல் பாடம் இதுவே. அருள் தந்தை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இணையவழி இணைப்பில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது தலைவர் மற்றும் அருள்நுதியர்கள் எல்லோருக்கும் எனது மாலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிந்தனையாளர்களே, இன்றைய நாள் ஒரு நற்சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருப்பது செயல் விளைவு தத்துவம். எமது குருபிரான் வேதாத்திரி மகரிஷி இந்த மனிதகுல முன்னேற்றத்திற்காக பல ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான சிந்தனைகளை கொடுத்துள்ளார்கள். அவருக்கு உள்ளுணர்வாக கிடைத்த மிகப்பெரிய சிந்தனை காந்த தத்துவ சிந்தனையாகும். செயல் விளைவு தத்துவத்தையும் அவர் ஒரு பாடத்திட்டத்தில் பூத்தியிருக்கிறார்கள். உண்மையை சொல்ல போனால் எமது கல்வி திட்டத்தில் மொழி அறிவு, தொழிலறிவு கல்வியையே முதன்மைப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். எமது கல்வி திட்டத்தில் கொடுக்கப்படாத மிக மிக மனித குலத்திற்கு அவசியமான ஒழுக்க பழக்க கல்வி, இயற்கை தத்துவ அறிவு கல்வி, இன்னும் செயல் விளைவு கல்வி என்பன அங்கே விடுபட்டு விட்டன. அதன் காரணமாகவே இன்று இளைஞர்கள் பலர் ஒழுக்கத்தில் சீர்கெட்டு தங்கள் வாழ்வை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் எமது குருபிரான் மனோளக்கலை பயிற்சிகளில் பாடத்திட்டத்தில் விடுபட்ட கல்வியை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். செயல் விளைவு என்பது மனித இனம் அறிவாட்சி தரத்தில் முன்னேறிய பொழுதே தோன்றிவிட்டது. மனிதனின் சிந்தனை ஆற்றல் வளர்ச்சி பெற்ற பொழுது தனக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டார். அதனின் விளைவு அந்த சக்திக்கு பயந்து தான் ஏதாவது தப்பு செய்தால் அது தண்டித்து விடுமோ என்று பயந்து ஒழுக்கத்தோடு யாருக்கும் தீமை செய்யாமல் வாழ வேண்டும் என்று ஒரு நெறியை கடைபிடித்தார். அதுதான் பிற்காலத்திலே மதங்களாக மாறின. அங்கே அவர்கள் தவறு செய்தால் சாமி கண்ணை குத்தும், இறந்த பிறகு நெருப்பில் போட்டு எரிப்பார்கள், கொப்புராப்பட்டையிலே போட்டு எரிப்பார்கள். இப்படி பல
துன்பங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அச்சமூட்டியும் ஆசை காட்டியும் அவர்கள் எந்த தப்பும் செய்யாமல் அந்த சக்திக்கு பயந்து தான் ஏதாவது தப்பு செய்தால் கடவுள் தண்டித்து விடுமோ என்று பயந்து ஒழுக்கத்தோடு யாருக்கும் தீமை செய்யாமல் வாழ வேண்டும் என்ற ஒரு நெறியை கடைபிடித்தார்கள். அதுதான் மதங்களாக மாறின. தனக்கு மேலான அந்த இறைத்தன்மையை, அந்த பேராற்றலை எல்லோர் மத்தியிலும் பரப்பினார்கள். அதுவே இறை உணர்வாக மாறியது. இந்த இறை உணர்வையும் அறநெறியையும் போதித்தவைகள்தான் அத்தனை மதங்களும். ஆன்மீக சிந்தனையாளர்களும் இதைத்தான் போதித்தார்கள். இறை உணர்வு இன்றி அறநெறி வருவது சாத்தியமில்லை. அதனால் முதலில் தோன்றியது இறை உணர்வு தான். அதன் மூலம் ஒழுக்கமாக கடமை உணர்ச்சியோடு வாழ்ந்து துன்பப்படும் உயிரினங்களுக்கு உதவி செய்வதும் ஒத்தும் வாழ கற்றுக்கொண்டான் மனிதன். உலகில் உள்ள அத்தனை மதங்களும் மனிதன் எண்ணம் சொல் செயலால் தவறு செய்யாமல் வாழ்வதையே வலியுறுத்துகின்றன. ஆனால் காலம் செல்ல செல்ல மனிதனுடைய மனம் தவறு செய்துதான் பார்த்து விடுவோமே, அப்பொழுது இறை தண்டனை கொடுக்கிறதா என்று சோதிப்போமே என்று தவறு செய்ய தொடங்கினான். ஆனால் இறைவன் உடன் தண்டனை கொடுக்கவில்லை. இறைநீதி தவறு செய்தவனுக்கு அரபு நாடுகளிலே இருக்கும் சட்டத்தை போல் தவறுக்கு அவன் செய்த தவறுக்கு கையையோ காலையோ ஏன் தலையோ உடனேயே கொய்திருந்தால் இந்த மனித குலம் இன்று வரை தவறு செய்திருக்காது. செயலிற்கான விளைவை உடனேயே இறைவன் கொடுக்காததால் இன்று உலகில் பல தீய செயல்கள் நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். செயலுக்கு விளைவு உண்டு. இதை யாரும் மறுக்கவோ மாற்றவோ முடியாது. ஏனெனில் அது இறை நீதி. நாம் செய்யும் செயலிற்கான விளைவை தருவது இறைநிலை. அந்த விளைவு நிச்சயம் வரும். அந்த விளைவு இன்பமாகவோ துன்பமாகவோ அமைதியாகவோ பேரின்பமாகவோ வரலாம். ஒரு செயலை செய்யும் பொழுது அதனின் விளைவாக இன்னொரு செயல் நடைபெறும். முதல் செயல் இரண்டாவது செயலுக்கு காரணமாகின்றது. இரண்டாவது செயல் விளைவாக வருகிறது. இது ஒரு தொடர் நிகழ்ச்சி. இதைத்தான் முற்பகல் செய்யின் பிற்பகல் வரும் என்றார்கள். செயலில் விளைவு உடனடியாகவும் வரலாம், ஒரு நாளிலும் வரலாம், ஒரு வாரம் கழித்தும் வரலாம், ஒரு மாதம் கழித்தும் வரலாம், ஓர் ஆண்டு கழித்தும் வரலாம், ஏன் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் கழித்தும் வரலாம், அடுத்த தலைமுறைக்கும் வரலாம். செய்த செயலுக்கு விளைவு நிச்சயம் வரும். இதுதான் இறைநீதி என்னும் செயல் விளைவு. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க பயனென்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால் என்று ஒரு பாடல்லே மகரிஷி அழகாக கொடுத்திருக்கிறார்கள். இப்போ என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு சிறு செயலை செய்துவிட்டு அதனுடைய தண்டனை அவர்களுக்கு வருகின்ற பொழுது, கடவுளே எனக்கு கண்ணில்லையா, உனக்கு கண்ணில்லையா, ஏன் எனக்கு இவ்வளவு சோதனைகள் நீ கொடுக்கிற என்று கடவுளை போய் அங்கே அவர்கள் திட்டுகிறார்கள். அப்படி அவர்கள் செய்த செயலினுடைய விளைவை அவர்கள் அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் ஒரு கவியிலே அவர் சொல்லுகின்ற பொழுது, குறி தவறி துப்பாக்கி வெடிப்பதை ஒக்கும் நெறி தவறி செய்யும் செயலின் விளைவு. குறி தவறி துப்பாக்கி வெடிப்பதை ஒக்கும். அவன் குறி தவறி ஒரு துப்பாக்கியால் அதை வெடித்தால் அது ஏதோ ஒருவனை தாக்கும் அல்லது ஏதோ ஒரு ஜந்துவை தாக்கும். அதன் மூலமாக அதனுடைய உயிர் போகும். அதே போலத்தான் நெறி தவறி செய்யும் செயலின் விளைவும். அவன் அந்த குறி தவறி துப்பாக்கியால் சுடுவது போல அவனுடைய நெறியிலே தவறி செய்யும் செயலின் விளைவும் அதாகத்தான் இருக்கும். இந்த 2 கவிகளிலும் மகரிஷி மிக அழகாக இந்த செயல் விளைவு தத்துவத்தை விளக்கி இருக்கிறார்கள். இந்த செயல் விளைவு தத்துவம் நமது முன்னோர்கள், அதாவது
சாதி, சமய, மொழி, கலாச்சாரம் வேறுபட்ட அத்தனை மக்களிடமும் பேசப்பட்டதே. ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு உண்டு என்று நியூட்டன் லோ கூறுகிறது. For every action there is an equal and opposite reaction. If there is no action, there is no reaction. அதேபோல் எல்லா சமயங்களிலும் கூறப்பட்டவையே இவை. நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்கிறாய். அதாவது யூ ரீப் வாட் யூ சோ என்று கூறுகிறது பைபிள். இதைத்தான் தமிழில் ஒரு பழமொழி, திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினையை விதைத்தவன் வினை அறுப்பான் என்கிறது. மாங்காய் விதையை போட்டு 1000 யாகம் செய்தாலும் பலாமரம் முளைக்காது, மாமரம்தான் முளைக்கும். அதுதான் இறை நீதி. செயலை அல்லது கர்மாவை செய்யவே உனக்கு அதிகாரம் உண்டு. அதனால் வரும் பயனை நீ நினைப்பது போல் இருக்க வேண்டும் என்று சொல்ல உனக்கு அதிகாரம் இல்லை என்று அந்த அந்த பலனை தீர்மானிப்பவன் நான் தான் என்று கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையிலே கூறுகிறார். நாளை அறுவடை செய்வதற்கு தயாராக நெல்மணிகள் எல்லாம் பூத்து குலுங்கி அந்த வயலிலே நிறைந்து இருக்கிறது. அபரிவிதமான விளைச்சல். எல்லா ஏற்பாடும் செய்தாச்சு. நாளை காலை அறுவடை. பல பேரை அவர்கள் ஆயத்தப்படுத்தி விட்டார்கள். நாளை காலை விடியவும் அந்த பயிர்களை, அந்த நெற்கதிர்களை அறுவடை செய்வதற்கு. இரவு கடும் மழை, விடாமழை, தொடர் மழை. பயிர்கள் எல்லாம் தண்ணீரில் மூழ்கிவிட்டது. அறுவடை செய்ய முடியுமா? விளைவு எல்லாம் இறை நீதி. யாரால் மாற்ற முடியும்? தெய்வத்தை அறியாமல் தெய்வ நீதி புரியாது. தெய்வ நீதி புரியாமல் தெய்வ தர்மம் புரியாது என்பார்கள். நமக்கு வருகின்ற இன்பங்களையோ துன்பங்களையோ இறைவனால் கூட மாற்ற முடியாது. ஏனென்றால் வந்த வினையே அவனே தானே. எமது எண்ணம், சொல், செயல் எதுவானாலும் இயற்கை சட்டத்திற்கு முரண்படுகிறதோ அங்கே எல்லாம் உடலுக்கு ஒவ்வாமையும் மனத்திற்கு ஒவ்வாமையுமான ஆகி சிக்கலாகவும் வரும். மனம் ஏற்றுக்கொண்டால் இன்பம், உடலும் மனமும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் துன்பம். நெற்பயிரை அறுவடை செய்ய முடியாமல் போய்விட்டதே என்று மனம் பதபதைத்தால் துன்பம். பரவாயில்லை, போன வருடம் நல்ல அறுவடை கிடைத்தது, பார்ப்போம் அடுத்த முறை விதை நெல்லிற்காவது ஏதாவது தேறுகிறதா என்று இருப்பதை அறுவடை செய்தால் அது அவனுடைய அறிவினுடைய முதிர்ச்சி. கியாமிய நாளில், அதாவது வானம், பூமி, சூரியன், கோள்கள், நட்சத்திரங்கள், மனிதர்கள் மற்றும் உயிரினங்கள், தாவரங்கள், ஜடப்பொருட்கள், சுருங்கச் சொன்னால் பூமியில் ஆகாயத்தில் உள்ள அத்தனை தோற்றப் பொருட்களும் ஒரு நாள் அழிக்கப்படும் அல்லது அழிந்து விடும். அந்த நாளில் இறைவன் மட்டுமே இருப்பான். அதன் பின்னர் மனிதர்கள் அனைவருக்கும் மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள். நல்ல செயல் செய்தவர்களுக்கு சுவர்க்கம் என்ற பேரின்பம் கிடைக்கும். தீய செயல்கள் செய்தவர்களுக்கு நரகத்தில் பலவிதமான தண்டனைகள் கொடுக்கப்படும். இதுவே கியாமிய நாள். இந்த நாளில், அதாவது துல்லியமான தராசுகளையே நாம் வைத்திருப்போம். கடுகளவு நன்மை இருப்பினும் தீமை இருப்பினும் கணக்கில் எடுத்துக்கொள்வோம் என்று செயல்விளைவு தத்துவத்தை அழகாக கூறுகிறது திருக்குரான். செயல்விளைவு தத்துவத்தில் எச்செயலுக்கும் விளைவாக வருவது இறைநிலையின் ஆற்றலே. தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி. ஒழுங்கமைப்பிற்கொத்தபடி அப்போதைக்கப்போது அளிக்கும் சரிவிளைவு எப்போதும் கவலையுற்று இடர்படுவர் இதை உணரார். இறைநிலையை புலன்களால் உணர முடியுமா என்றால் முடியாது. ஆனால் விளைவுகளை கட்டாயம் உணர முடியும். தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்கின்றார் கணியன் பூங்குன்றன். ஒருவருக்கு கேடும் ஆக்கமும் பிறதர வராது. அவரவர் செயலுக்கேற்பவே தாமே வருவான் என்பதை கூறுகிறார். பெருமையும் சிறுமையும் தான் தர வருமே.
ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடங்கள் ஆற்றின் எளிமையும் ஏமா புடைத்து என்கின்றது திருக்குறள். அதாவது எவன் ஒருவன் ஆமையானது தனக்கு தீங்கு நேராதவாறு தன் தடித்த ஓட்டையுடைய உடம்புக்குள் தன் தலையையும் 4 கால்களையும் சேர்த்து 5 உறுப்புகளையும் அடக்கிக் கொள்ளுவதைப் போல இல்லறத்தானும் ஐம்பொறிகளையும் தீவினை நேராதவாறு அடக்க வல்லவனாயின் அவனுக்கு 7 புறப்பளவும் அரணாதலை உடையது என்கின்றார் திருவள்ளுவர். சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று. தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ. தெரிந்தும் தெரியாமலும் செய்திருந்தால் திரும்பவும் வராம பார்த்துக்கோ. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சினிமா பாடல்தான், ஆனால் அதிலுள்ள அர்த்தங்கள் அளப்பரியவை. ஒருவன் அந்த துவிச்சக்கர வண்டியில மெதுவாக போகிறான். துவிச்சக்கர வண்டியுடைய அந்த சில்லு ஒரு கல்லின் மேல் ஏறியதும் பேலன்ஸ் தடுமாறி கீழே ரோட்டிலே விழுந்து விடுவிட்டான். இடுப்பு எலும்பு முறிந்து ஸ்டீல் பிளேட் வைத்து ஆபரேஷன் செய்து 2 மாதம் ஆஸ்பத்திரியிலே சிகிச்சை பெற்றான். இன்னொருவன் முதல் மாடியில் டிவி ஆண்டனாவை அதை திருப்ப போய் கால் தவறி 10 அடி கீழே விழுந்து இடுப்பில் மாத்திரம் வலி ஏற்பட்டு 2 நாளில் வீட்டிற்கு சுகமாக வந்து விட்டான். துவிச்சக்கர வண்டியில் இருந்து ரோட்டில் விழுந்தவன் 2 மாதம் முடிந்து வீடு வந்தும் கைத்தடிகளுடன் தான் நடமாடுகிறான். இதில் யாருக்கு இடுப்பு உடைய வேண்டும்? முதல் மாடியில் இருந்து விழுந்தவனுக்கல்லவா? இது எப்படி இது சாத்தியம்? இங்குதான் இறைநீதி செய்த செயலுக்கான விளைவு வந்திருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? செயலில் இருந்து விளைவை கணிக்க முடியாது. விளைவிலே இருந்தேதான் செயலை கணித்தல் வேண்டும் என்பது. இதற்கு இன்னொரு உதாரணம் நாம் சொல்ல போனால், செயலே நாங்கள் செய்கின்ற செயலிலே பாவ புண்ணியம் இல்லை. ஒரு கத்தியினால் ஒருவனை கொலை செய்கிறான், அது பாவச் செயல். அதற்கு தண்டனை கோர்ட்டில் நீதவான் கொடுப்பார். இறைவனும் அதற்கான தண்டனையை கொடுப்பான். அதே கத்திதான் ஆபரேஷன் தியேட்டரிலே மருத்துவர் பயன்படுத்துகிறார், உயிரை காக்கின்றார். தெய்வம் போல் வந்து அவரின் உயிரை காப்பாற்றினீர்களே என்று அந்த குடும்பத்தார் கும்பிடு போடுகிறார்கள். அங்கே அது புண்ணியம் ஆகிறது. இரண்டும் ஒரே உருக்கில் செய்த கத்திகள் தான். ஒன்று ஸ்டெரிலைஸ்ட், மற்றது நான் ஸ்டெரிலைஸ்ட். செயலிலும் ஒன்றைதான், உடலை கிழித்தது, விளைவு வேறல்லவா? எனவே செயலிலே பாப புண்ணியம் இல்லை. செயல்குரிய விளைவை உடல் தாங்க முடியாத போது, மனம் ஏற்க மறுக்கின்ற போது அது துன்பமாக அறியப்படுகிறது. உடல் ஏற்றுக்கொண்டால், மனம் சுகப்பட்டால் அது இன்பமாக புண்ணியமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், செயலில் இருந்து விளைவை கணிக்க முடியாது, விளைவில் இருந்தே செயலை கணித்தல் வேண்டும் என்பது. எந்த செயலிலும் ஒரு பதிவை, எந்த ஒரு செயலுமானாலும் அந்த செயலுக்கான ஒரு பதிவை கருமையத்திலே கொடுத்துவிடும். அந்த செயலுக்கான பதிவு 7 தலைமுறைகள் வரை நீடிக்கும் என்கின்றார் மகரிஷி. சிறு தவறு பெருந்துன்பம் விளைத்தல் கண்டு சிலர் வினையின் பயன் கொள்கை தவறென்பார்கள். நிறுவையிலே இடைக்கல் ஓர்தட்டில் வைத்து நேரெதிரில் பொருள் வைத்து நிறுக்கும் போது இறுதியிலே வைக்கும் பொருள் சிறிதென்றாலும் இதற்கு முன்னம் வைத்ததெல்லாம் சேர்ந்தழுத்தும். பெரும் உண்மை சான்றாகும் முன் இருப்பாம். பெருந்தீய பதிவு சிறு தவறால் ஓங்கும் என்று அழகாக அற்புதமாக பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வண்ணம் செயல்விளைவு தத்துவத்தை இக்கவியிலே இயம்பியிருக்கிறார் இறையருள் தந்த 21ஆம் நூற்றாண்டு மகான் மகரிஷி. ஒருவன் சீக்கிரட்டை அவன் செயினாக பல பாவிப்பான். அவனுக்கு ஒரு பையன், அவனும் தகப்பனைப் போலவே சீக்கிரட் பாவிப்பான். அவனுடைய சிநேகிதர்கள் எல்லோரும் அவனுக்கு சொன்னார்கள், சீக்கிரட் குடிக்காதே, கேன்சர் வரும் என்று. அவன் சொன்னான், என் அப்பா பல வருடங்களாக சீக்கிரட் குடிக்கிறார்,
அவருக்கு புற்றுநோய், அந்த கேன்சர் வரவில்லையே, எனக்கும் வராது என்று அவனும் குடித்தான். சிகரெட் குடித்தால் கேன்சர் வரும் என்பது சுத்த பொய் என்று அவன் வாதாடினான். அவனுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அதற்கு 3 வயதில் கேன்சர். ஊர் மக்கள் எல்லோரும் கடவுளுக்கு கண்ணில்லையே, இப்படி ஒரு 3 வயது பிள்ளைக்கு கேன்சரை கொடுத்து விட்டாரே என்று கடவுளை குற்றம் சுமத்தினார்கள். ஆனால் அந்த 3 வயது குழந்தையின் தகப்பன், அவனின் அப்பா எல்லோரும் சிகரெட் குடித்தவர்கள் என்பதையும் அதன் தாக்கமே குழந்தைக்கு வந்திருக்கிறது என்று யோசிக்கவே இல்லை. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கான விளைவும் கர்மயத்தில் பதிவாகிக் கொண்டே வரும். கடையிலே நாங்கள் சீனி வாங்க போகிறீர்கள், 1 கிலோ சீனி கடைக்காரர் ஒரு தட்டில் ஒரு தராசில் 1 கிலோ படிக்கட்டையும் அடுத்த தட்டில் சீனியையும் போடுகிறார். 99 கிராம் போட்டாலும் படி போட்ட பக்கம் கீழேயே நிற்கும். சிறிது சிறிதாக கடைசியாக ஒரு துளி போடும் போதுதான் அந்த படி போட்ட தட்டு மேலே வரும். அதுபோலவே நாமும் செய்யும் செயலுக்கேற்ப பதிவுகள் எல்லாம் கர்மயத்தில் பதிவாகி கொண்டே வரும். எப்பொழுது அது நிறைகிறதோ உடனே அது ஒரு விளைவை கொடுக்கும். இந்த விளைவு நீங்கள் செய்யும் செயல்களுக்கேற்ப நல்லதாகவோ கெட்டதாகவோ வரும். அதனால்தான் ஒரு செயல் செய்தால் விளைவு நிச்சயம். நல்ல செயல் செய்தால் நன்மைகள், நல்ல பதிவு. தீய செயல்கள் செய்தால் தீமைகள், தீய பதிவு. நல்ல பதிவுகள் வேண்டுமானால் நல்ல செயல்களையே செய்தல் வேண்டும். இதைத்தான் உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை விடுதல் என்கின்றார் மகரிஷி. எந்த ஒரு செயலை செய்ய தொடங்குவதற்கு முன்பு தன்னை பற்றி, தன் தகுதியை பற்றி, தன் திறமையை பற்றி அதை அவன் தன்னை நம்பாமல் அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம் என்று யாரோ சொன்னார்கள் என்று அவர்களுடைய சொல்லை கேட்டு ஏதோ ஒரு தொழிலை தொடங்கினேன், எல்லாம் பாழாய் போச்சு என்று புலம்பலாமா? செயலை தொடங்குவதற்கு முன்பு என்னால் இதை செய்ய வசதி வாய்ப்புகள் உள்ளதா, உடல் நலம் உள்ளதா, ஏதாவது பிரச்சனைகள் வருமா, வந்தால் என்னால் சமாளிக்க முடியுமா என்று பலவாறு சிந்திக்காமல் ஒரு செயலை தொடங்கி அதில் தோல்வி அடையலாமா? அப்படி இல்லாமல் இந்த செயலுக்கு எனக்கு தகுதி இல்லை என்று தெரிந்தால் அதை தொடங்காமல் விடுவதே நல்லது. நாங்கள் தகுதியை வளர்த்து கொள்ளலாம், அதன் பிறகு பார்ப்போம் என்று தள்ளி போட பல வேண்டியதுதான் நம்முடைய கடமை. அல்லது தன் தகுதிக்கேற்ப ஒரு தொழிலை தொடங்குவதுதான் சரியான முடிவு. இதைத்தான் மகரிஷி எண்ணிப்பார் என்ற ஒரு தலைப்பில் கவி ஒன்றை கொடுத்துள்ளார். நாள்தோறும் செய்தவற்றை பயனை நீங்கள் நல்லுறக்கம் கொள்வதன் முன் கணித்துக் கொள்வீர். மீள்வதில்லை போயினவை எனினும் நீயோ மேம்பட்டாய் அனுபவத்தில் அதுவே இலாபம் என்கின்றார். ஒவ்வொரு நாளும் நாங்கள் தூங்குவதற்கு முன் அன்று செய்தவற்றை, அதன் மூலம் கிடைத்த பயனை கணித்து கொள்ள வேண்டும். ஏதாவது நட்டம் ஏற்பட்டதா? அவை அப்படியானால் நட்டம் அது போனதுதான். ஆனால் அது ஒரு பாடமாக எடுத்து இனிமேல் நட்டம் வரக்கூடாது என்பதை நான் அதற்கான ஒரு வழிவகைகளை வகுத்து கொள்ள வேண்டும். அந்த நட்டம் திரும்பவும் ஏற்படாதவாறு பார்த்து கொள்ளும் ஒரு தகுதியை பெற்று அப்பொழுது நீ பெற்று விடுவாய் என்கின்றாய் மகரிஷி. அதுவே தொடர் நட்டத்தை தவிர்க்கும் உபாயமாக கூட இருக்கும் என்பதையே மகரிஷி பாடலிலே மேம்பட்டாய் அனுபவத்தில் அதுவே இலாபம் என்கிறார். அப்படியான ஒரு அந்த சிந்தனை வந்ததே உனக்கு அது ஒரு பெரிய இலாபம் என்று கூறியிருக்கிறார். மகாத்மா காந்தியும் இந்த செயல்பு தத்துவத்தை கடைப்பிடித்தவரே. அவருக்கு பல பிரச்சனைகள் வரும். அவைகளையெல்லாம் அவர் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஒரு குடும்பத்தில் உள்ளவரை போல் அங்கே அவரால் முடிவு எடுக்க முடியாது. அவர் தேச நலத்துக்கான முறையில் சிந்தித்து செயல்பட வேண்டியவர். அதனால் அவர் சுய பரிசோதனை செய்வாராம். தனி அறையிலே அமர்ந்து கண்களை மூடி சிந்திப்பாராம். அப்பொழுது அவருக்கு உள்ளிருக்கும் குரல் ஒலிக்குமா, உட்குரல். அது எந்த முடிவை சொல்கிறதோ
அதையே நடைமுறைப்படுத்துவாராம். அது பல வெற்றிகளை எனக்கு கொடுத்துள்ளது என்கின்றார் மகாத்மா காந்தி. இந்த உட்குரலை தான் இன்னர் வாய்ஸ் என்கின்றார்கள். நீ பேசாமல் மௌனமாக இருக்கும் போது உன்னுடன் இறைவன் பேசுகிறான், டிவைன் வாய்ஸ் என்பார்கள். அதுவே இது. அப்பொழுது முடிவு இறைவன் முடிவல்லவா? இறையின் முடிவில் தப்பிருக்குமா? இருக்காது. ஒரு காரியம் தொடங்குவதற்கு முன்பு அதை பற்றிய முறையாக சிந்தித்தல் வேண்டும். ஒரு முடிவு எடுத்த பிறகு அதில் இருந்து மாறக்கூடாது என்பார்கள். எண்ணி துணிக கர்மம், துணிந்தவன் எண்ணுவது என்பது இழுக்கு என்கின்றது திருக்குறள். மகர்ஷியிடம் பல பேர் தங்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதற்காக வருவார்கள். அவர் சில வேளைகளில் நியூமராலஜி பார்த்து பெயர் வைப்பாராம். அவருக்கு நியூமராலஜியும் தெரியும். அவர்கள் மகர்ஷி கொடுத்த பெயரை சந்தோஷமாக ஏற்று அதை வைத்துக் கொண்டு போவார்கள். இன்னும் சிலர் வருவார்கள். அவர்களிடம் மகர்ஷி கேட்பாராம், நீ ஒரு பெயரை வைக்கலாம் என்று நினைத்து வந்திருப்பாயே? உடனே அவர்கள் ஆமாம் சுவாமி என்று அந்த பெயரை கூறுவார்களாம். உடனே அவர், அதுவே நல்லா இருக்கு, வைத்துக்கொள் என்பார். எப்படி என்றால், மகான் மைண்ட் ரீடிங் நல்லா செய்ய தெரிந்தவர். குருவிடம் யார் பூரண சரணாகதி அடைகிறார்களோ அவர்களே வாழ்வில் சிறப்பாக வாழ்வார்கள். ஒரு முறை ஒரு அம்மா தனது போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தையை மகரிஷிடம் கூட்டி வருகிறார்கள். எவ்வளவோ மருந்து மாத்திரை எல்லாம் பண்ணி பலனளிக்காமல் மகரிஷிடம் வந்து, ஐயா, எனது குழந்தையை இந்த நோயிலிருந்து காப்பாற்றுங்கள் என்கின்றார், மிகவும் பரிதாபத்தோடு. மகரிஷி சிறிது நேரம் கண்ணை மூடி சிந்திக்கிறார். பின்பு கண்களை திறந்து அந்த அம்மையாரிடம், அம்மா, கடற்பாறையை முழுங்கியவனுக்கு எப்படி அம்மா இஞ்சிச்சாறு வேலை செய்யும்? அதனால் இந்த நோயை குணப்படுத்த முடியாது. இந்த நோயுடன் எப்படி அவனை சிறப்பாக வளர்க்க முடியும் என்று கேள், நான் கூறுகிறேன் என்று அந்த அம்மாவிற்கு அறிவுரை சொல்லி அனுப்புகிறார். உப்பு தின்றவன் தண்ணி குடிச்சுத்தானே ஆகணும், அதுதான் இறை நீதி. சாம்பார் வைக்கிறீர்கள், சாம்பாரில் உப்பு அதிகமாக போட்டு விட்டீர்கள். தவத்தால் எல்லாவற்றையும் மாற்றலாம் என்று கற்றிருக்கிறீர்கள். உடனே நன்றாக தவம் செய்யும் மனவளக்கலை அன்பர்கள் 10 பேர் அந்த சாம்பாரை நடுவில் ஒரு பாத்திரத்திலே வைத்து சுற்றி இருந்து பஞ்சபூத நவக்கிரக தவம் செய்து சாம்பாரில் உள்ள உப்பு இல்லாமல் போக வேண்டும் என்று பல தடவைகள் சன்பக்கம் செய்து சாம்பாரில் உள்ள உப்பு போய்விடுமா? போகாது. அதாவது செய்த செயலுக்கான விளைவை அந்த ஈசனாலும் மாற்ற முடியாது. நாம் செய்யும் கர்மாக்களுக்கு பரிகாரம் செய்து போக்க முடியுமா? முடியவே முடியாது. தான தர்மம் செய்தால் அதற்கான விளைவும் வரும். ஆனால் முன்பு செய்த தீய கர்மாவை மாற்ற முடியாது, அதற்கான விளைவும் வரும். அதே போல தான தர்மத்திற்கான நல்ல பலனும் வரும். இதைத்தான் மகரிஷி வினைப்பதிவு என்ற ஒரு தலைப்பில் கொடுத்திருக்கிறார் ஒரு பாடலிலே. முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு. பின்னே நீ செய்வினைக்கு புனனைந்தும் இயக்கி பெற்ற பழக்கப்பதிவு உண்டு. இம்மூன்றும் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும். தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர் என்று அறுதியிட்டு கூறுகிறார். இன்றைய சிந்தனையில் பேரறிவையும் பேராற்றலையும் பற்றி மகரிஷி அழகாக ஆழமாக கூறியிருக்கிறார். இயற்கை ஆற்றல் எப்படி இயங்குகிறது? இறையாற்றல் ஏகம் விவேகம் என்ற 2 ஆற்றல்களோடு இயங்குகின்றன. இறைவழி, அதாவது சுத்தவழி, தன் இறுக்கத்தால் உடைந்து இறைத்துகள் ஆனது. இறைவழியின் சூழ்ந்தழுத்தத்தால் இறைத்துகள்கள் இயக்கம் பெற்று தற்சுழற்சியில் இருக்கின்றன. இந்த இறைத்துகள்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து விண்களாகின்றன. இந்த விண்கள் ஒன்று சேர்ந்து பஞ்சபூதங்கள், கோள்கள், நட்சத்திரங்கள் என்று தன்மாற்றம் அடைகின்றன. இப்படி தன்மாற்றம் அடையும் போது இறைநிலையின் சூழ்ந்தழுத்தால் இறைநிலையின் வேகம், அதாவது ஃபோர்ஸ், தோற்றப் பொருட்களாக பரிணாமம் அடைந்தும் அதே நேரம் விவேகம் அவற்றின் அறிவாகவும் வந்துள்ளது.
இந்த பேரறிவு அதாவது கான்சியஸ்னஸ் தான் தோற்ற பொருட்களை இயக்க ஒழுங்காக இயக்கிக் கொண்டிருக்கிறது. தன் இறுக்க சூழ்ந்தழுத்த ஆற்றல் தான் இறுக்கி சூழ்ந்தழுத்தி ஒரு பொருளை மற்ற ஒரு பொருளை விட்டு விலகாமல் பார்த்து கொள்கிறது. இதே தன்னிறுக்க ஆற்றல் தான் விலக்கு ஆற்றலாக அதாவது நிழல் விண்களாக செயல்படுகிறது. இந்த விலக்கு ஆற்றல் தான் ஒரு விண்ணை இன்னொரு விண்ணினை குறிப்பிட்ட தூரத்திலோ அல்லது ஒரு கோளை இன்னொரு கோளிடத்திலிருந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்திலோ ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் குறிப்பிட்ட தூரத்தில் வைத்திருக்கிறது. எல்லா விண்களில் இருந்தும் எல்லா தோற்ற பொருட்களிலிருந்தும் நிழல் விண்கள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. இந்த நிழல் விண்கள் தான் காந்த ஆற்றலாக காந்த அலைகளாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. எப்படி என்று பார்க்கும் பொழுது நிழல் விண்கள் கோள வடிவில் சுழற்சியில் இருக்கின்றன. இவைகளை சுத்த வழி சூழ்ந்தழுத்தி கொண்டே இருக்கிறது. கோள வடிவமான நிழல் விண்கள் சுழற்சியில் இருப்பதால் அதற்கு ஒரு மையம் அமைந்து விடுகிறது. அந்த மையத்திற்கு ஒரு அச்சும் வந்து விடுகிறது. மைய அச்சு சூழ்ந்தழுத்துவதால் அதில் உள்ள ஃபோர்ஸ் மையத்திற்கு வரும். மையத்தில் அழுத்தம் அதிகமாக இருப்பதால் அந்த வந்த ஃபோர்ஸ் திரும்பி விண்ணின் மேற்பகுதிக்கு அதாவது வீச்சு பகுதிக்கு வரும். திரும்பி போகும் போது ஃபோர்ஸ் விண்ணும் சுழற்சியில் இருப்பதால் விண்ணில் வெளிப்பகுதிக்கு அல்லது விண்ணின் விளிம்பு பகுதியில் கூடிய வேகத்தோடு வரும். இந்த ஃபோர்ஸ் சுத்தவழியுடன் உராசும். அங்கே சுத்தவழி சூழ்ந்தழுத்தும். அந்த ஃபோர்ஸ் தான் நிழல் விண்கள் ஆகும். இந்த நிழல் விண்கள் தான் விலக்கு ஆற்றல்களாக இருக்கும். இப்படி வந்த இந்த நிழல் விண் 2 நிகழ்ச்சிகளுக்கு உட்படலாம். அது வேறு நிழல் விண்ணின் கலவையினாலே உடைந்து போகலாம் அல்லது அது தானாகவே கரைந்தும் போகலாம். உடைந்தால் மின்சாரம், கரைந்தால் ரசாயனம். மின்சாரம் ஒளி, ரசாயனம் சுவை மனம். இந்த நிழல் விண் காந்த அலைகள் தொடர்ந்து வந்து கொண்டே பெருகிக் கொண்டே இருக்கும். இது ஒரு தொடர் நிகழ்ச்சி. இந்த காந்த அலைகள் பூமியில் சீவன்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதைத்தான் இயற்கை நியதி என்பார்கள். இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அதுதான் இயற்கை விதி. இதனால் என்ன விளைவு வருகிறது என்பதை பொறுத்து அதை விதிப்பயன் என்பார்கள். இந்த விளைவுக்கு ஏற்ப நான் செயல்பட்டால் அது இயற்கையோடு இணைந்த செயல். இந்த காந்த ஆற்றலுக்கு முரணான செயல்பட்டால் அக்காந்த அலை நான் செய்த செயல்கேற்ப விளைவை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த விளைவு இன்பமாகவோ துன்பமாகவோ அமைதியாகவோ பேரின்பமாகவோ இருக்கலாம். இதுதான் இயற்கையில் ஏற்படக்கூடிய செயல் விளைவுக்கேற்ற விளைவு. இதுதான் இயற்கை நீதி. இந்த அடிப்படை தத்துவத்தை ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்வில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சமுதாயத்திலும் இயற்கையில் அவன் அதை அப்ளை பண்ணி பார்க்க வேண்டும். இயற்கையில் இருக்கும் காந்தாற்றல் எல்லா தோற்ற பொருட்களிலும் ஒரு விளைவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றன. அந்த விளைவை எமது 6வது அறிவை கொண்டு என்ன விளைவு வரும் என்று அறிந்து அதற்கேற்ப எனது எண்ணம் சொல் செயலை நான் இயக்க வேண்டும். உதாரணத்துக்கு உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்திய எண்ணம் இவைதான் இச்சைவயப்பட்டு செய்யும் செயல்கள். மனிதன் வாழ்விற்கு தேவையான இந்த 5 காரணிகளை உடல் தாங்கும் அளவில் அனுபவித்தால் அது இன்பம். அப்படியின்றி இச்சைவயப்பட்டு உடலை வற்புறுத்தி அளவிற்கு அதிகமாக அனுபவித்தால் அது துன்பமாக உணரப்படும். மனிதன் எந்த செயலுக்கும் திறமை, நோக்கம் என்ற 2ம் அவசியம். எந்த காலத்தில் எந்த இடத்தில் செயலிற்காக எந்த பொருளோடு தொடர்புபடுத்துகிறாய் என்பதை பொறுத்தே அதன் விளைவுகளும் நன்மையாக, தீமையாக, அமைதியாக, பேரின்பமாக கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று ஒரு நோக்கம் இருந்தால் அதை ஆராய்தல் வேண்டும். அந்த நோக்கம் சரியானதே என்று நான் நினைக்கின்ற பொழுது அதற்கான திறமை என்னிடம் இருக்குண்டா அதையும் நான் ஆராய வேண்டும். பல வருடங்கள் வாடகை கொடுத்து விட்டேன். இங்கு இருக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது.
பணமும் ஓரளவு இருக்கிறது, என்னிடம் கட்டக்கூடிய திறமையும் இருக்கிறது என்றால் கட்டாயம் கட்டலாம். அப்படி அந்த செயலை செய்யும் போது அது முடிவில் இன்பமாக இருக்கும். இதே போல நாங்கள் ஒரு உணவை எடுத்துக்கொண்டாலும் எனது வயிறு 2 லிட்டர் அளவே. அதில் எவ்வளவு உணவு போடலாம்? எந்தெந்த உணவு, எனது வயது, நான் செய்யும் தொழில், எனக்குள்ள நோய், இன்னும் பல காரணங்களை ஆராய்ந்து அந்த உணவை உட்கொண்டால் அளவு முறையோடு அது இன்பமான விளைவை கொடுக்கும். உண்பது செயல், விளைவு இன்பம். இது வரவேற்கத்தக்கது. அதை விடுத்து ருசிக்கு, சுவைக்கு ஆசைப்பட்டு அதிகம் உண்டால் என்னவாகும்? துன்பம்தான் வரும். ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து சரியாக செய்தால் விளைவு இன்பம், எதிராக செய்தால் விளைவு துன்பம். இதுதான் செயலுக்கேற்ற விளைவு. இன்றைய சிந்தனையில் தன்முனைப்பின் அடக்கம், தன்முனைப்பு அடங்க பெற்ற மனிதனுக்கு, அதாவது தான், தனது என்ற அதிகார பற்றும் பொருள் பற்றும் அடங்க பெற்ற ஒருவனுக்கு இறைநிலையின் பேராற்றலும் பேரறிவும் சொந்தமாகிவிடும் என்ற உண்மையை கூறும் ஒரு திருக்குறளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடக்கம் அமர் அருள் உய்க்கும், அடங்காமை ஆர் இருள் உய்த்துவிடும். இதை அடக்க வேண்டும், நமது மனதை அடக்க வேண்டும். எப்படி அடக்குவது? அடக்க நினைத்தால் அலையும். மனம் அடக்க நினைத்தால் அலையும். மனத்தை அறிய நினைத்தால் அடங்கும் என்கின்றார் மகரிஷி. எப்படி மனதை அறிவது? அதாவது மனதை தவத்தின் மூலம் அல்பா நிலைக்கு 14 தொடக்கம் 40 சைக்கிள் பெர் செகண்ட் பீட்டா வேவிலே இருந்து, அதாவது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில், அதாவது விலங்கின பண்புகளிலே இருந்து 13 தொடக்கம் 8 என்ற அல்பா வேவுக்கு, அதாவது மனித பண்புக்கு தவம் செய்து கொண்டு வருதல் வேண்டும். அப்படி வரும் பொழுது உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து மனம் அமைதி நிலைக்கு, மனித நிலைக்கு வரும். அப்படி மனம் அமைதி நிலையில் அறிவு விரிந்த நிலைக்கு வந்துவிடும். அப்பொழுது மனம் ஆராய்ச்சி நிலையில் எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்யும். அப்படி மனம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அதற்கு ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை வந்துவிடும். அப்படியான நேரத்தில் ஒரு செயலை செய்ய நினைக்கும் பொழுதே முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, பிற்கால விளைவை அது யூகித்து அறிந்துவிடும். அங்கே செய்யும் செயல்கள் எல்லாம் நல்லவையாகவே இருக்கும். அதனால் அதன் விளைவும் நல்லவைகளாகவே இருக்கும். அப்படியின்றி பீட்டா வேவில் இருந்தால் அறிவு மயங்கிவிடும். அங்கே விழிப்பு நிலை இல்லை. அதனால் புலன்வழி இயக்கமே நடைபெறும். அப்படி புலன்வழி இயக்கம் இருந்தால் அங்கே தன்முனைப்பு வந்துவிடும். அதனால் பழிச்செயல் செய்ய தூண்டிவிடும். குடும்பத்திற்கு, சமுதாயத்திற்கு துன்பம் செய்வீர்கள். அப்படி இல்லாமல் எப்பொழுதும் அடக்கமாக இருந்தால் அவன் வாழ்வில் செய்யும் செயல்கள் எல்லாம் நல்ல செயல்களையே செய்வான். அதனால் வரும் விளைவுகளும் நன்மையாகவே பேரின்பமாக அமையும். இன்றைய காலகட்டத்தில் தனிமனித மனித சமுதாயம், மனித குலம் எவரேனும் அடக்கம் என்ற உயர் நெறியை உணராமலும் அதன் வழியே வாழாமலும் அடங்காமை என்ற குழியில் விழுந்து அதனால் விளைவும் பெரும் துன்பங்களே மனிதகுல வாழ்க்கை துன்பங்களாகும். இயற்கை விதியை, நியதியை அறியாமலோ அலட்சியம் செய்தோ உணர்ச்சி வசப்பட்டோ மனிதன் செயலாற்றும் போது ஏற்படும் விளைவுகள் தான் துன்பங்கள். பொருளிழப்பு, ஏழ்மை, நோய்கள், உறுப்பிழப்பு, அகால மரணம் ஆகிய அனைத்து கேடுகளும் ஆகும். அதனால் எல்லோரும் அயரா விழிப்பு நிலையில் எண்ணம், சொல், செயல் 3 நாளும் எப்பொழுதும் நல்ல செயல்களை செய்வோம். அதன் மூலம் நல்ல விளைவுகளான இன்பம், அமைதி, பேரின்பம் பெறுவோம் என்று கூறி, இந்த செயல்விளைவு தத்துவத்தின் முதல் பாடமே இது என்றும் இன்னும் செயல்விளைவு தத்துவத்தில் பல இருக்கின்றன. நேரம் கருதி இத்துடன் இச்சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். பொறுமையாக கேட்ட உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.